அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஒரு சிறப்பாக எழுச்சியான ஒரு தத்துவ ரீதியான தமிழ்நாட்டு அரசியலே மாற்றும் சக்தியான தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு புரட்சி பொதுக்கூட்டமல்ல புரட்சி மாநாட்டை ஏற்பாடு செய்து தந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் எங்களை பார்த்தா உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடிய எங்கள் அருமை நானா ஆனந்த் அவர்களுக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய வட்ட நிர்வாகிகளுக்கும் இங்கே ஒளிய மொழியம் அமைப்பு தந்த சகோதரர்களுக்கும் பாதுகாப்பு வளர்ந்த காவல்துறைகளுக்கும் 2026 திமுக ஆட்சி கலைஞ்சி தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி உருவாக போவது என்று உள்ளதை உள்ளபடி சொல்லும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் நான் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மெரினா முதல் கன்னியாகுமரி வரை சிகப்பு மஞ்சை சிகப்பு பட்டோலி வீசும் கொடி கூடிய விரைவிலே 2026 ஜார்ஜி கோட்டையிலும் செங்கோட்டையிலும் பறக்க போகுது என்பதை யாரும் ஒருபோதும் மாற்ற முடியாத ஒரு நிகழ்வாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, மாவோ சைனாவின் புரட்சி சைனாவுக்கு கிடைத்த வெற்றி, பிடல் காஸ்ட்ரோவின் புரட்சி கியூபாவுக்கு கிடைத்த வெற்றி, நெல்சன் மண்டேலாவின் புரட்சி ஆப்பிரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி, அதுபோல தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் புரட்சி 2026 தமிழ்நாட்டு மக்களின் மகிழ்ச்சி என்பதை இந்த இடத்திலே நான் ஆனந்தமாக கடமை செய்யப்பட்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த தமிழக அரசியலிலே தமிழக வரலாற்றிலே இஸ்லாமிய சொந்தங்களை மத்திய மாநில அரசாங்கம் பாசிச மோடி அரசாங்க இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கள்ள உருவ வைத்துக் கொண்டு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு மோகன் பகவத் அவர்களை மறைமுகமாக சபரீசன் அமைத்து பார்க்கக்கூடிய திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எங்களை எல்லாம் வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் 2026 நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு இஸ்லாமியர் வீட்டிலும் இன்று களம் மாறிக்கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு இஸ்லாமியர் இடத்திலும் இன்று களம் மாறிக்கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக 2026 எங்கள் அண்ணா எங்கள் விஜய் மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் தீர்மானத்தை போட்டுவிட்டோம். அன்பு சொந்தங்களே, இந்த திமுக அரசாங்கம் சிறுபான்மையின் பாதுகாவலர் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது, தமிழினம் பாதுகாவலர் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்பதற்கு, இந்த அரசாங்கத்தை மாற்றுவதற்கு யார் தேவை? இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்பதற்கு, இந்த அரசாங்கத்தை மாற்றுவதற்கு இதோ களத்தில் நிற்கின்றார்கள் விஜய் அவர்களின் தம்பிமார்கள், அக்காமார்கள், தங்கைமார்கள். நிச்சயமாக நாளை தமிழகத்திலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பிரித்தப்பட்ட நசுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் நல்லாக வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் இந்த 6 மாத காலம், இந்த 7 மாத காலம் நீங்கள் ஓயாமல் உறங்காமல் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்களின் கண் பார்வைக்கு இமைய பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை இன்னைக்கு பார்த்த தலைமையிலிருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. முதல்வர் வேட்பாளர் விஜய்
எனக்கு ரொம்ப மன சங்கடம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் 2 முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உண்மையான முதலமைச்சர் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்பதற்காக முதலமைச்சர் விஜய் என்பதுதான் இவருக்கு சரியான வார்த்தை என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த இந்திய தேசத்திலே நாங்கள் வாழ்வது அச்சப்படக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாசிச பாஜக அரசாங்கம் எங்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும், இந்த இந்திய தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். இவன் டவுட்ஃபுல் சிட்டிசன், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது, இவர்கள் எல்லாம் வெளியில் போக வேண்டும் என்று சொன்னபோது தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் யாரை பார்த்து, இந்த மண்ணில் மைந்தர்களை பார்த்தா, இந்த இஸ்லாமியர்களை பார்த்தா, இந்த அண்ணன்மார்களை பார்த்தா, இந்த தம்பிமார்களை பார்த்தா, நீங்கள் என்ஆர்சியையும் சிஆரையும் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் போடா போடா போடா, மத்தியில் மோடி ஆட்சி போடா என்று சொல்லி என்ஐஏ சிஐஏ கண்டித்து குரல் கொடுத்தவர் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அருமை சொந்தங்களே, அருமை சகோதரர்களே, குஜராத்திலே இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றாரே பொம்மை அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள், மத்தியில் மோடி பூச்சாண்டி என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாரே அந்த அயோக்கிய ஸ்டாலின் அரசாங்கம், அந்த அயோக்கிய ஸ்டாலின் கும்பல் குஜராத்திலே 2000 முஸ்லிம்களை கொன்று குவித்த போது 1500 பெண்களை கொளுத்திய போது 494 குழந்தைகளை எரித்த போது இந்த மோடி அரசாங்கத்தை, இந்த குஜராத் அரசாங்கத்தை நல்லாட்சி நடக்குது என்று சொன்னது இந்த திமுக அரசாங்கம். இப்போது அடுத்தடுத்தாக தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள், நேரம் குறைவாக இருக்கின்றது. ஏற்கனவே அதிகாரிகள் எல்லாம் குடைச்சல் சொல்லி மாவட்ட செயலாளர் சொன்னார். அதிகாரி என்னதான் குடைச்சல் வைத்தாலும் ஆண்டவனே நம்ம பக்கம், மழை வராமல் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த வரும் காலத்திலே அன்னை நாடே அயலா ஆதிக்கத்தை அளித்த, அன்னை நாடே மோடி ஆதிக்கத்தை அளிக்க, அன்னை நாடே ஸ்டாலின் ஆதிக்கத்தை ஒழிக்க, அன்னை நாடே உதயநிதி ஆதிக்கத்தை ஒழிக்க எங்களுக்கு கிடைத்த பரிசு இடையூறு சிறைசாலை. இதுக்கு நாள் அங்கவில்லை, சாகும் நாள் எங்களுக்கு திருநாள் ஆகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணே, இதோ வருகிறேன். தமிழ் மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் நாட்டுக்காக, ஏழைகளுக்காக, பாட்டாளிக்காக, வியாபாரிகளுக்காக, பெண்களுக்காக களத்தில் வருகின்றார் உங்கள் தலைவர், வெற்றி தலைவர், வீர தலைவர், அழகு தலைவர் விஜய் 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 என்று சொல்லி வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த் என்று சொல்லி நன்றி பாராட்டி அத்தனை நல்லவர்களுக்கும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.